வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எக்ஸாம் ஆஸ்பிரன்ட் யூடியூப் சேனல். நாம் என்ன பிரத்யேகமாக பார்த்துட்டு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மொழி, பதம், கிளவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் பல பொருட்களில் எடுத்தாளப்படுவது தான் சொல். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள். என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருதலின். எப்படி சார்? தொடர்ந்து நின்று பொருள் தருதலின் அது சொற்றொடர். சரிங்களா? தொடர்ந்து நின்று பொருள் தருதலின் அது சொற்றொடர் என அழைக்கப்படுகிறது. சரி, ஓகே. அப்போ சொற்றொடரில் என்னெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய். என்ன சார் அமையும்? எழுவாய், செயபடு பொருள். என்னது? செயபடு பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பயனிலை. சரிங்களா? இந்த மூன்று உறுப்புகளாக பொதுவாக அமையும் ஒரு சொற்றொடர் பார்த்தீங்கன்னா. அதில் செயபடு பொருள் அமையணும்னு அப்படின்னு எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. அப்போ எழுவாய் பயனிலை மட்டும் கூட அமையும். அப்படி செயபடு பொருள் அமைந்தால் அந்த சொற்றொடர் மிக விளக்கமாய் பொருள் விளக்கமாக அமையும்.